Hi, this is Gayatri, Assistant Professor, Department of Commerce, KCS Kastner College of Arts and Science. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் வெர்சஸ் டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ். இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்பஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் எதுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க, டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்குறது. ஃபஸ்ட்டு பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா டு ட்ராக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபினான்சஸ் ஆஃப் செப்பரேட் geographic units. And departmental accounts பார்த்தீங்கன்னா அனலைஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி வித்தின் பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நீங்கள் சரவணா ஸ்டோர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட பிரான்ச்சஸ் வந்து நிறைய இடத்துல இருக்கும். கரெக்டாக டி நகரில் இருக்குது, குரோம்பேட்டில் இருக்குது, பாடியில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது சரவணா ஸ்டோருக்கு. ஸோ அப்போது ஒரு பிரான்ச்சுக்கும் நம்ம வந்து அதோடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறது நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணுறோம். அதுவே டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டில் இருக்க சரவணா ஸ்டோரில் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஆப்ரேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்குள்ளே எப்படி வந்து அவங்க ப்ராஃபிட்டபிலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி வந்து அவங்க மெஷர் பண்ணுறாங்கன்னு பார்க்கறதுக்காக நம்ம டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக் ஸ்கோப்பு. பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் வந்து ஃபிசிக்கலி distinct locations, often different cities or regions. Departmental accounts பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் வித்தின் a single site, dividing business by function. ஸோ ஜாகிரபிக் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா சேம் தான். என்னென்னா பிரான்ச் அக்கௌண்ட்ஸ்னால் இப்போது நான் வந்து பாடியில் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது, குரோம்பேட்டில் ஒரு சரவணா ஸ்டோர் இருக்குது. ஸோ ரெண்டுமே வேறு வேறு இடம். இப்போ இதுவே வந்து டிபார்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஜாகிரபிக் ஸ்கோப் வந்து ஒரே பில்டிங்குள்ளே அவங்கவுங்க பண்ணுற ஆப்ரேஷன்ஸை பொறுத்து டிவைட் பண்ணிக்கிறது டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீகல் அண்ட் மேனேஜியல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் வந்து சம் அட்டானமி பட் அண்டர் பேரண்ட் கம்பெனிஸ் கண்ட்ரோல். டிபார்ட்மெண்ட் வந்து நோ லீகல் இண்டிபெண்டன்ஸ், பார்ட் ஆஃப் சம் லீகல் சேம் லீகல் என்டிட்டி. இப்போது பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ பிரான்ச்சுக்குனா ஒரு ஹெட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்கும். அதோட கண்ட்ரோலில் தான் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சுமே ஆப்ரேட் ஆகும். ஆனால் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதே என்டிட்டி தான், பட் வந்து செப்பரேட்டாக இதுக்குன்னு கிடையாது. ஒரு பிஸ்னஸ்குள்ளே இருக்க சேம் டிபார்ட்மெண்ட்ஸே வந்து பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ்டு. பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு புக்ஸ் கன்சாலிடேட்டட் லேட்டர். டிபார்ட்மெண்ட் வந்து சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம் வித்தின் மெயின் பிஸ்னஸ். ஸோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு புக்ஸ்னால் அந்தந்த பிரான்ச்சுக்குன்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதை வந்து லேட்டராக வந்து கன்சாலிடேட் பண்ணிப்பாங்க. ஆனால் டிபார்ட்மெண்ட்டில் வந்து சென்ட்ரலைஸ்ட் சிஸ்டம். இப்போது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்னால் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குன்றது தனியாக இருக்காது, மொத்தமாக அந்த பிஸ்னஸ்க்குன்றது தனியாக இருக்கும். அடுத்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் டிஃப்ரென்சஸ். பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் வந்து மார்க்கெட் வேல்யூ ப்ரைஸிங் ஃபார் இன்டர்னல் டிரான்சாக்ஷன். டிபார்ட்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் லெஸ் கிரிட்டிக்கல் வித்தின் தி சேம் லீகல் என்டிட்டி. நெக்ஸ்ட்டு ரிப்போர்ட்டிங் ப்ராக்டிசஸ். பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கன்சாலிடேட்டட் இன் பேரண்ட் அக்கௌண்ட்ஸ். டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து செக்மெண்டட் ரிப்போர்ட்ஸ் லைக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் யூஸ்டு ஃபார் இன்டர்னல் ரிவ்யூ. ஸோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸ்னு இருக்கும் போது ஃபுல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து அவங்க வந்து சப்மிட் பண்ணணும் பேரண்ட் கம்பெனிக்கு, பேரண்ட் அக்கௌண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ்னு பார்த்தா அந்த செக்மெண்ட்டோடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும் பார்த்தா போதும். நெக்ஸ்ட் வந்து கீ பர்ஃபார்மன்ஸ். பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் வந்து பிரான்ச் ப்ராஃபிட்டபிலிட்டி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் மார்க்கெட் ஷேர் மட்டும் பார்த்தா போதும். டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் மார்ஜின், காஸ்ட் அலோகேஷன் அண்ட் ஆப்ரேஷனல் ஃபினான்ஸ். ஸோ இது வந்து ஒரு டிபார்ட்மெண்டல் அக்கௌண்ட்ஸ்க்கும் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ.